நேற்று பொங்கல் கிளீனிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து தம்பியோடது வாஷ் பண்ணி காய வச்சதுனால அதை எடுத்துகிட்டு வரப்பையும் தம்பி என் கூட வந்து ஹெல்ப் பண்ணான். எடுத்துகிட்டு வந்தான் எல்லா துணியும். இப்போ பாருங்கள், நான் நல்லா சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்திருந்தேன். என்னடா ஏதோ பூனை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது, இதுக்கும் போய் வருது, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தங்கப்பிள்ளை அதோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அழகாக மடித்து கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்சிட்ருக்கான். எனக்கு உண்மையாக இதை பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆச்சரியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அவன் எப்போவுமே வந்து அவனோட ட்ரெஸ்லாம் அழகாக அவன் மடித்து வச்சுப்பான். அவனுக்கு தேவையான ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவான். என்ன ஒரு சில விஷயந்தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுவான். ஆனால் இன்றைக்கி அழகாக பாருங்களேன், அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சூப்பராக மடித்து கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்சுருக்கான். அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்போ குட்டி இங்கே வரு, அம்மா வரு. இல்லை, நீ நல்ல பிள்ளையா? இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் சூப்பராக மடித்து வச்சுருக்கான். நான் கூட இந்த அளவு மடிப்பேனான்னு தெரில, வர தேறிட்டான் போல். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணேன். சாப்பிட்டுட்டு தம்பிக்கு சாப்பிட கொடுத்துட்டு சரி கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கம் வராது, ஆனால் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கிடைக்கும் பாருங்கள். சரி அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து படுத்திருந்தேன். என்னடான்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான். ரொம்ப அழகாக மடித்து வச்சுருக்காங்க. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் எப்பட்றா மடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டே தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். ஏன்பா நீ மடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அதுக்கு சொல்கிறான் போர் அடிக்குதாம்மா அவனுக்கு, அதனால் மடித்து கொண்டு வந்து வச்சிட்ருக்கார் சார். ஏன்பா போர் அடிக்குதா? ஆனால் மதிய நேரத்தில் இவன்ட்ட பிடிக்காதது என்னென்னா தூங்குடா கொஞ்சம் நேரம்னா தூங்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அம்மா மடிச்சிக்கிறேன்ப்பா, டயர்டாக இருக்கும், வச்சிரு. என்னப்பா? நீ அழகாக மடிப்பேன்னு தெரியும், ஆனால் மடித்து அன்றைக்கி ஒரு நாள் டயர்டான போகிறேன் அந்த மாதிரி ஆகிடுவேன். நான் கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் வந்து மடிக்கிறேன். எவ்வளோ துணி கிடக்கு பாருங்க, அதில் ஒன்று ஒன்றா அவனோட ட்ரெஸ் எல்லாம் தேடி மடிச்சிட்ருக்கான்.